எப்போ நீங்கள் காளான் வாங்குனீங்கன்னாலும், அத வாங்கிட்டு வந்து உடனே சமைக்கிறதுக்கு பாருங்க. அப்படி இல்ல நீங்க ஃப்ரிட்ஜில தான் வைக்க போறீங்கன்னா, இந்த மாதிரி தான் செஞ்சு வைக்கணும். காளான பாக்ஸா இருந்தாலும், கவரா இருந்தாலும் சரி, உடனே அத வெளியில எடுத்துட்டு, காளான் வாங்கும்போது முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த காம்பு பகுதியில தெறிப்பு இல்லாம இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி தெறிப்பு இருந்துச்சுன்னா, அது ரொம்ப பழைய காளான். இந்த மாதிரி தான் இருக்கணும் காளான், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். தெறிப்பு இருந்துச்சுன்னா, அதுக்குள்ள பங்கஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. காளான் வாங்கிட்டு வந்ததோட அலசிடுங்க. அலசிட்டு இயற்கை உரத்துல தான் இந்த காளான ரெடி பண்றாங்க. அதனால இது மேல கருப்பு தோலா இருக்கும். இந்த தோல் எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துருங்க. உரிச்சு எடுத்துட்டு ஒரு சில்வர் அல்லது பிளாஸ்டிக் டப்பால போட்டு வச்சீங்கன்னா, நீங்க ஒரு 2 அல்லது 3 நாள் வரைக்குமே வச்சிருந்து சமைக்கலாம். ஆனா, காளான் வாங்கிட்டு வந்ததோடயே நம்ம சமைக்கிறது தான் முழு ஹெல்த்து அதில நம்மளுக்கு உள்ளது கிடைக்கும். தோல் எல்லாத்தையுமே உரிச்சுட்டு, இந்த மாதிரி காஞ்சு போயிருக்கிற அந்த காம்ப கொஞ்சமா கட் பண்ணிட்டு, நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சு சமைக்கிறத தவிர்க்கணும். முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுக்கணும். இங்க கோயம்புத்தூர்ல ரொம்ப கூலிங் அதிகமா இருக்கிறதுனால, நான் அதிகமா எதுவுமே வைக்க மாட்டேன். மாவெல்லாம் அரைச்சு வெளியில தான் வச்சு நான் பயன்படுத்துவேன். தவிர்க்க முடியாம சில நேரங்கள்ல தான் நான் ஃப்ரிட்ஜில வைக்கிறது. இந்த காளான் உரிச்ச தோல பூக்கிற செடிகள்ல போட்டுருங்க. நல்ல உரம். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு வாடை வராம இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸும், கொஞ்சமா பிரிஞ்சி இலையும் சேர்த்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, வீடியோவுக்கு லைக் கொடுங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.